வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, பொதுவாக ஆரியர்கள் வந்த பிறகு தான் ஒரு திரிபாக மாறியது தமிழ் சமுதாய வரலாறு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதில் எதிர்த்து போராடியவங்க திராவிடர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஆரியர்களை எதிர்த்து வெற்றி வாகை சூடிய தமிழர்கள், தமிழ் மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரை? சேரன் செங்குட்டுவன். அதுலேயும் பாண்டியர்கள் சோழர்களையும் தாண்டி சேரன் செங்குட்டுவனை சொல்கிறாரு பாருங்க. இங்கேருந்து இந்த தமிழ் மன்னன் வடக்கு புறங்களில் போய் அங்கே பல வரவேற்புகளை பெற்றாராம். அங்கே உள்ள மன்னர்கள், கங்கை ஆற்று படுகைப்படியோரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தமிழ் மன்னர்களை வரவேற்கிறாங்க. அங்கே ஆரிய படைகள் எப்படி தேர் சார்ந்த தேரோட்டிகளும் அதிகம் கொண்ட படை ஆரிய படைங்க. அவங்கள இந்த தமிழ் மன்னர் கொன்று குவித்தாராம் சேரன் செங்குட்டுவன். பின்பு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பும்போது தும்பை மலர்களாலேயும் பனம்பூ மாலைகளாலேயும் அலங்காரம் பண்ணாங்களாம். மக்கள் மேளத்தாழ முழங்க அப்படின்னு இளங்கோவடிகள் ஒரு பாடலில் சொல்கிறாரு பாருங்க. அடுந்தேர் தானே ஆரிய அரசர் கடும்படை மாக்களை கொன்று களம் குவித்து நெடுந்தேர் கொடுஞ்சியும் கடுங்களிற்று எருத்தமும் விடும்பரி குதிரையின் வெறினும் பால்பட எருமை கடும்பரி ஊர்வோன் உயிர்த்தோகை ஒரு பகல் எல்லையில் உண்ணும் என்பது ஆரிய அரசர் அமர்களத்து அறிய நூலில் ஆட்டிய சூழ்கழல் வேந்தன் போந்தையோடு தொடுத்த பருவ தும்பை ஒருங்கிரன் சென்னி மேம்பட மலைய அப்படின்னு நம்மளுடைய இளங்கோ சொல்லியிருக்கிறாருங்க. நன்றி.